ஓம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி போற்றி. மாணிக்கவாசகப் பெருமானால் திருவண்ணாமலையில் எழுதப்பெற்ற திருவெம்பாவையின் பாடல் 13. பைங்குவலைக்கான் மலரால் செங்கமலப் பைம்போதால், பைங்குவலைக்கான் மலரால் செங்கமலப் பைம்போதால், அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால், அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால், பைங்குவலைக்கான் மலரால் செங்கமலப் பைம்போதால், அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால், தங்கள் மனம் கழுவுவார் வந்து சார்தலினால், தங்கள் மனம் கழுவுவார் வந்து சார்தலினால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த, எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த, பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம், பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம், சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்பம், பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்தினும், சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப, கொங்கைகள் பொங்க குளையும் புனல் பொங்க, கொங்கைகள் பொங்க குளையும் புனல் பொங்க, பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய், கொங்கைகள் பொங்க குளையும் புனல் பொங்க, பங்கைய பூம்புனை பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். பைங்குவலைக்கார் மலரால் செங்கமல பைம்போதால், அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால், தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த, பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம், சங்கம் சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்ப, கொங்கைகள் பொங்க குளையும் புனல் பொங்க, பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். இதன் பொருள் விளக்கம். கரிய நிற குவளை மலர்கள் குலத்தில் நடுவின் உள்ளன. அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன. நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. இந்த குலத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகின்றார்கள். அவர்கள் நமச்சிவாய என்று சொல்லி சப்தம் எழுப்புகின்றார்கள். இந்த காரணங்களால் இந்த குலம் எங்கள் சிவனையும் எங்கள் பார்வதி தேவியையும் போல் தோற்றமளிக்கின்றது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குலத்தில் நம் சங்கு வளையர்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஓசை எழுப்ப, மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோமாக. ஓம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.